Hi friends, welcome to Lakshmi Max. 4 August 2026 yesterday நடந்த RRB Group D ல கேட்ட மேக்ஸ் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த கடைசி 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு மேம், 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் என்னால படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராது நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஷிஃப்ட்ல மே அண்ட் ஜூனோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. இந்த ஷிஃப்ட்ல கேட்கக்கூடிய இந்த கொஷின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ அதுக்கு ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க நம்ம ஆப்ல இருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த PDFs வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து 3 ஷிஃப்ட் 75 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சயின்ஸ்லயும் 75 கொஸ்டின் வரும். ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 60 கொஸ்டின் வந்து வரும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கு PDF வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். நீங்க நம்ம ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Length of each side of a cube is 2x plus 4. Find its total surface area. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் நீளமும் 2x plus 4 ஆகும். அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப கனசதுரம் இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். அப்போ 6 இன்ட்டு ஏயோட வேல்யூ 2x plus 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2x plus 4 the whole square. அப்ப இதை எப்படி எழுதலாம்? a plus b the whole square ஃபார்மட்ல எழுதலாம். a square plus b square plus 2ab. ஓகே, அப்போ 6 இன்ட்டு a ஸ்கொயர்னா என்ன வரும்? 2x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர்னு போட்டுடலாமா? பிளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16, 2abனா 16x இருக்கும். இப்போ உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா 6 4 24x ஸ்கொயர் பிளஸ் 16 6 96 பிளஸ் திருப்பி 16 6 96 96x வரும். அப்ப 24x ஸ்கொயர் பிளஸ் 96x பிளஸ் 96. இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 20 students can do a work in 6 days, in how many days will 30 students do the same work? 20 மாணவர்கள் வந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்ய முடியும் என்றால் 30 மாணவர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்கள்? நமக்கு தெரியும் M1 D1 equal to M2 D2ன்னு தெரியும். அப்ப 20 பேரு 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 30 பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? Xன்னு வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 0 கட் ஆகிரும். திருப்பி 1 3 3 2 3 6. அப்ப x is equal to 2 into 2 4 days. ஓகேவா? அப்ப அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 4 daysல முடிப்பாங்க. 4ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். Two taps can fill a cistern in 4 hours, 28 hours respectively. Third tap can empty it in 28 hours. How long will it take to fill half of the empty cistern if all of them are open together? 2 குழாய்கள் இருக்கு. ஒரு குழாய் வந்து தொட்டிய 4 மணி நேரத்துல நிரப்பும். இன்னொரு குழாய் பாத்தீங்கன்னா 28 மணி நேரத்துல நிரப்பும். இன்னொரு மூணாவதா ஒரு குழாய் வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 மணி நேரத்துல தொட்டிய வந்து என்ன பண்ணும்? காலி பண்ணும். ஓகேவா? அப்போ பாதி தொட்டிய நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு 3க்கும் LCM எடுக்கலாமா? LCM எடுத்தோம்னா 28 வந்து LCM இருக்கும். இப்போ P யோட திறன் பாத்தீங்க அப்படின்னா இத வந்து திறன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப அந்த 4 28 மாத்தணும்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இத 28 மாத்தணும்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலனா இந்த நம்பரை இங்க எடுத்துட்டு வந்து போட்டு பாருங்க. அப்ப இதோட R ஓட எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். இது வந்து காலி பண்றதுனால மைனஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு தொட்டி நிரப்புனா போதும்? பாதி அளவு தொட்டி மட்டும் நிரப்புனா போதும். அப்ப முழு தொட்டி நிரப்பணும் அப்படின்னா 28 லிட்டர் தண்ணி ஊத்தணும். அப்ப பாதி தொட்டி அப்படின்னா எவ்வளவு தண்ணி ஊத்துனா போதும்? 1/2. ஓகே, 1/2 போட்டோம்னா பாதி கிடைச்சிருமா? அப்போ 14 லிட்டர் தண்ணி ஊத்துனா போதும். அப்போ இதுதான் நமக்கு டார்கெட். ஓகேவா? அப்ப யாரு நிரப்பணும்? 3 பேரும் சேர்ந்து நிரப்பணும். அப்ப P யோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 7 லிட்டர் தண்ணி ஊத்துவான். Q ஓட திறமை எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி ஊத்துவான். R ஓட திறமை எவ்வளவு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணிய காலி பண்ணுவான். அதனால மைனஸ்ல எடுத்துக்கிறோம். அப்போ P plus Q plus R 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு இது பண்ணுவாங்க?
7 லிட்டர் தண்ணி ஊத்துவாங்க. அப்படிதானே? +1 -1 கேன்சல் ஆகிரும். அப்போ 7. அப்ப எனக்கு டார்கெட் எவ்வளவு? 14 லிட்டர் தண்ணி ஊத்தணும். அப்போ 14 லிட்டர் தண்ணி ஊத்த எவ்வளவு நேரம் ஆகும்? 14/7 2 மணி நேரம் ஆகும். ஓகே. சோ 2 ஹவர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். If the radius of the base of a cylinder is increased by 20%, height is decreased by 10%. What is the percentage increase in its volume? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளையோட அடிப்பகுதி ஆரம் 20% அதிகரிக்கப்பட்டு உயரம் வந்து 10% குறைக்கப்பட்டால் கன அளவில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு என்ன? அப்போ வால்யூம் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? அப்போ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம் வந்து 20% அதிகரிக்கி. 20 ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/20/100ன்னு எழுதலாம். 1/5ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இனிஷியலா உங்களுக்கு ரேடியஸ் வந்து எப்படி இருந்திருக்கு? 5 அப்படின்னு இருந்திருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 5 + 1 6. ஓகேவா? இப்போ உயரம் பாருங்க 10% கம்மியாகுது. 10% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். அப்ப இனிஷியலா உயரம் வந்து எவ்வளவு இருந்திருக்கு? 10ன்னு இருந்திருக்கு. எவ்வளவு கம்மியாகுது? 1 பார்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. 1 பார்ட் வந்து கம்மியாகுதா? அப்போ எவ்வளவு கம்மியாகுது? 1 பார்ட் கம்மியாயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 9ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது சதவீத அதிகரிப்பு என்ன? அப்ப R வந்து எத்தனை இருக்கு? R ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்ப இனிஷியலா R எவ்வளவு இருந்திருக்கு? 5ன்னு இருந்திருக்கு. ஃபைனலா R வந்து எப்படி இருக்கு? 6ன்னு மாறுது. ஓகேவா? சோ அப்ப இனிஷியலா உள்ளதை இங்க எழுதிக்கலாம். 5 6ன்னு எழுதிக்கலாம். R ஸ்கொயர்ங்கிறதுனால 2 வாட்டி எழுதிக்கலாம். இனிஷியலா ஹைட் வந்து 10ன்னு இருந்திருக்கு. இப்போ வந்து எப்படி மாறுது? 9ன்னு மாறுது. இப்போ நம்ம ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 250ன்னு கிடைக்கும். இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9 6 54, 54 × 6, 6 4 24, 324ன்னு இருக்கும். இன்னும் இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இது அதாவது இனிஷியலா கிடைச்ச வால்யூம் இது. அப்படிதானே? இனிஷியலா கிடைச்ச வால்யூம் இது. இது ஃபைனலா உள்ளது. இப்ப ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவா கொண்டு வந்துரலாமா? அப்ப 125:162ன்னு கிடைக்கும். 2ஆல கட் பண்ணோம் அப்படின்னா. அப்ப நமக்கு இனிஷியலா 125ன்னு இருக்கு. இப்ப என்னவா மாறுது? 162ன்னு மாறுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 162 - 125. 12ல 5 போனா 7. திருப்பி 5ல 2 போச்சு அப்படின்னா எத்தனை? 3. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 37 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? 125ல இருந்து. அதனால 125 கீழே போட்டுருவோமா? சோ அப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால × 100 போட்டுக்கலாமா? இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா 4 25 100, 5 25 125. அப்போ 37 × 4. 37 × 4. 7 4 28, 4 3 12 1 13. 138/5 கட் பண்ணோம் அப்படின்னா இது எத்தனை டைம் போகும்? 2 டைம்ஸ் போகுமா? சோ 2 5. சோ 3 தடவை போச்சு அப்படின்னா 30 × 5 150 ஆகிரும். சோ எத்தனை தடவை போகுதுன்னு பார்ப்போம். சோ 1 5 5. சோ 7 4 28, 12 14, 148 வரும். ஓகேவா? சோ இங்க ஆப்ஷன் பாருங்க தோராயமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ராக்ஸிமேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அருகில் உள்ள எண் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத 148 இருக்கு. 5 வச்சு கட் பண்றோம் அப்படின்னா 150னா எத்தனை தடவை போகும்? 30 தடவை போகும். 25 வர வாய்ப்பு இல்ல. 20 வராது. 33 வராது. 30 தான் வரும். ஏன்னா இங்க 148 இருக்கு. 150க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 150/5ன்னு போட்டோம் அப்படின்னா 30 அப்படின்னு வந்துருமா ஆன்சர்? ஓகே. 30%ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். A dishonest shopkeeper cheats 20% at the time of selling the goods. Find the profit percentage. ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் பொருட்களை விற்கும் போது 20% ஏமாற்றுகிறார். லாப சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப என்ன பண்றாரு? வெயிட் வந்து 20% வந்து ஏமாத்துறாரு. ஓகேவா? சோ அப்போ 20% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 20/100ன்னு எழுதலாம். சோ 1/5ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ 1/5ன்னு எழுதலாம். அப்ப கரெக்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ 20% வந்து என்ன பண்றாரு? ஏமாத்துறாரு. அப்படிதானே? அப்போ எவ்வளோ இது பண்ணி குடுக்குறாரு? இப்போ கரெக்ட்டா குடுத்தா எவ்வளோ குடுத்திருக்கணும்? 5 குடுத்திருக்கணும். 5 பொருள் குடுத்திருக்கணும். ஆனா எவ்வளோ கம்மியா குடுக்குறாரு? ஒரு பொருள் கம்மியா குடுக்குறாரு. அப்ப எவ்வளோ குடுக்குறாரு? 4 பொருள் தான் குடுக்குறாரு. ஓகேவா? ஒரு பொருளோட விலை ரூ. 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 20% ஃபிராக்ஷன்ல 1/5ன்னு எழுதிக்கலாம். இவர் கரெக்ட்டா குடுத்தாரு அப்படின்னா 5 பொருள் குடுத்திருக்கணும். ஓகேவா? 5 பொருள் குடுத்திருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன பண்றாரு? ஒரு பொருள் கம்மியா குடுக்குறாரு. அப்ப 5 - 1 4ன்னு போட்டுறலாம். ஓகேவா? என்ன பண்றாரு அப்படின்னா 4 பொருள் குடுத்துட்டு 5 பொருளுக்கான காசு வாங்குறாரு.
ஓகே புரியுதா? இது ரொம்பலாம் யோசிக்கலாம் வேண்டாம். 20% ஃபிராக்ஷன்ல 1/5ன்னு போட்டுறலாம். இப்ப அவரு விக்கிறது எவ்வளோ அப்படின்னா 4 பொருள் விக்கிறாரு. ஆனா காசு எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 5 பொருள். ஒரு பொருளோட விலை ரூ. 1 வச்சுக்கோங்க. ரூ. 4 வாங்க வேண்டிய இடத்துல ரூ. 5 வாங்குறாரு. ஓகேவா? அப்ப அவரோட லாப சதவீதம் என்ன? ரூ. 4 தான் வாங்கணும். உண்மையா பார்த்தா ரூ. 4 தான் வாங்கணும். ஓகேவா? ஆனா எவ்வளோ ரூபாய்க்கு விக்கிறாரு? ரூ. 5 விக்கிறாரு. அப்போ எனக்கு லாபம் எவ்வளவு? ரூ. 1. அப்போ 1/4 இன்ட்டு லாபத்த மேல போடுங்க. காஸ்ட் பிரைஸ கீழ போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போட்டுறலாம். அப்ப கட் பண்ணோம் அப்படின்னா 25%. அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 25%. 25ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Given that 40 power 0.11 equal to x, 40 power 0.1 equal to y, x power z equal to y square, then what is the value of z ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 40 power 0.11 the whole power z ன்னு சொல்லி 40 power 0.11 x power z ன்னு சொல்லியிருக்காங்களா? x ஓட வேல்யூ இதுதான். அப்ப x power z னா 40 power 0.11 the whole power z ன்னு போட்டுறலாமா? equal to y square. y ஓட வேல்யூ வந்து என்னது? y என்ன கொடுத்திருக்காங்க? 40 power 0.1 40 power 0.1 the whole square போட்டுறலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 பவர் z உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 0.11 z equal to 40 பவர் 2 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 0.2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு அடிமானங்கள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப அடுக்குகளையும் சமப்படுத்தலாமா? அப்போ 0.11 z equal to 0.2. இதுல இருந்து z equal to 0.2 divided by 0.11. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல ஒரு டிஜிட் தான் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ மேல வந்து 20ன்னு கிடைக்கும். கீழே வந்து 11ன்னு கிடைக்கும். அப்ப இத கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20 11 ஒரு 11 11 20ல 11 போச்சு அப்படின்னா 9. சோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0 சேர்த்துக்கோங்க. 8 11 88. அப்போ 1.8 தான் ஆன்சர். ஓகே 1.8ன்னு ஆரம்பிக்கிறது ஆப்ஷன் பி தான். இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 டிஜிட் நம்பர் 56x4ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா xோட மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இப்போ x இருக்க இடத்துல இருக்கிறதுலே மினிமமா இருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் 4 இலக்க எண்ணு 4ஆல வகுபடும்னா xோட குறைந்தபட்ச மதிப்பு என்ன? அப்போ இதோட குறைந்தபட்ச மதிப்பு என்ன? 0. அப்போ x இருக்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்போ 0 4ன்னு வருமா? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆகுதா? ஆகுது. அப்போ xோட வேல்யூ 0. ஏன் மேம் 2 போடக்கூடாது? 2 போட்டாலும் 4ஆல டிவைட் ஆகும் அப்படிதானே? ஆனா ஏன் 2 போடக்கூடாதுன்னா நமக்கு மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அதனாலதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துட்டு போறோம். ஓகே அடுத்த கொஸ்டின். Median of the given distribution is 15.5. Find the missing frequency x. கொடுக்கப்பட்ட பரவலின் இடைநிலை வந்து 15.5. அப்படின்னா x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே சோ அப்போ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? லோயர் லிமிட் பிளஸ் n/2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை f இன்ட்டு இங்க என்ன போடுவோம்? ஹைட். ஓகே அதோட ஹைட் இல்லனா ஐ. ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே சோ இப்போ இங்க Lங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் லிமிட்னு சொல்லுவோம். ஓகே சோ Nங்கிறது என்னன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். CFங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். Fங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்ங்கிறது இல்லனா ஐன்னு கூட சில புக்ல போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸோட சைஸ். ஓகே இப்போ நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? கொஸ்டின்ல மீடியன் வந்து இருக்கு. மீடியன் எவ்வளவு? 15.5. அப்போ மீடியன் வந்து என்ன போட்டுறலாம்? 15.5ன்னு போட்டுறலாம். ஓகே அதுக்கப்புறம் நாம என்ன கண்டுபிடிக்கணும்? லோயர் லிமிட். ஓகே இந்த 15.5 வந்து எதுல இருக்கு? சோ 15.5 தான் நமக்கு மீடியன் இருக்கு. சோ இந்த 15.5க்கு அந்த பக்கத்துல உள்ள வேல்யூ என்னது? 4 8 6 2 12 அப்படிதானே? சோ 15.5க்கு பக்கத்துல இதுக்குள்ள தானே இந்த மீடியன் வந்து இருக்கும். அப்ப இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா இந்த மீடியன் வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 15.5 வந்து இந்த 12க்குள்ள தான் இருக்கு. அப்ப இதுதான் மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லிடலாம். அப்ப இதுல லோயர் லிமிட் எவ்வளவு? 12. அப்பர் லிமிட் எவ்வளவு? 18. அப்ப லோயர் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 12ன்னு தெரிஞ்சிருச்சு. லோயர் லிமிட் வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. இதோட ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்திருக்காங்க? இதுதான் மீடியன் கிளாஸ்ன்னு கொண்டு வந்தாச்சு. இதோட ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல 12ன்னு கொடுத்துட்டாங்க. சோ ஃப்ரீக்வன்சி 12ன்னு சொல்லிடலாம்.
இப்போ இந்த கிளாஸோட ஹைட் என்ன? 18 மைனஸ் 12 6. அப்போ ஹைட் வந்து 6 நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இப்போ nங்கிறது என்னது? டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் உங்களுக்கு என்னது? n. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4, 12, 8, 6, 2, x எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 20, 26, 28, 32 பிளஸ் xன்னு கிடைக்கும். அப்ப nங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா n வந்து 32 பிளஸ் xன்னு கிடைச்சிரும். ஓகே. இப்ப எல்லா வேல்யூவும் நாம வந்து கண்டுபிடிச்சாச்சா? ஓகே. இப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கிளாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இத ஆட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CF. அப்ப CF என்னது? 4 பிளஸ் X. ஓகே. இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் சைடுல கொண்டு வந்துட்டோமா? ஓகே. இது ஏற்கனவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்தது தான். லோயர் லிமிட் வந்து எவ்வளோ அப்டின்னா 12 பிளஸ் n/2. n வந்து எவ்வளவு? 32 பிளஸ் xன்னு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்ப 32 plus x divided by 2ன்னு போட்டுறலாம். ஓகே. So 32 plus x divided by 2 minus cumulative frequency என்னது? 4 plus x. So 4 plus x bracketக்குள்ள போட்டுக்கிடுவோம். ஓகே. So வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? n/2 போட்டாச்சு. CF இது போட்டாச்சு. divided by frequency. frequency எவ்வளவு? frequency எவ்வளவு? 12 போட்டாச்சா? So அடுத்த இதுல height. height என்ன கொண்டு வந்திருக்கோம்? 6ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஓகேவா? சோ ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணிரலாம். 12 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 15.5 மைனஸ் 12ன்னு கிடைக்கும். 15ல 12 போச்சுன்னா 3. இங்க ஒரு 0.5 இருக்கா? அப்ப 3.5ன்னு போட்டுறலாம். ஈக்குவல் டு இங்க 32 பிளஸ் x டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இத சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இத 32/2 பிளஸ் x/2ன்னு எழுதலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 16 பிளஸ் x/2ன்னு கிடைக்கும். 16 பிளஸ் x/2ன்னு கிடைச்சிருமா? ஓகே, ரைட். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? மைனஸ குடுத்து உள்ள பெருக்கலாம். -4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ -4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ நமக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுறலாம். இங்க 6 இருக்கு. இங்க 12 இருக்கா? இத கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு மாறிரும். ஓகேவா? அப்ப வெளியில பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்? 1/2ன்னு போட்டுறலாம். ஓகே. சோ இப்ப சிம்ப்ளிஃபை பண்ணா 3.5 ஈக்குவல் டு இங்க 16 இங்க x/2 இருக்கு. இங்க அரை இருக்கு. இங்க வந்து முழுசு 1 இருக்கு. அப்படிதானே? இங்க x/2 இருக்கு. இங்க மைனஸ் x இருக்கு. அப்ப 16 மைனஸ் என்ன போட்டுக்கலாம்? இத வந்து இங்க 16 இருக்கு. ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இங்க 16 இருக்கு. இங்க -4 இருக்கு. அப்ப டைரக்ட்டா 16 மைனஸ் 4 12ன்னு போட்டுறலாமா? இங்க பிளஸ் x/2 இருக்கு. இங்க மைனஸ் x இருக்கு. அப்ப இதுல இருந்து இத கழிச்சீங்கன்னா இங்க 1 இருக்கு. இங்க அரை இருக்கு. கழிச்சோம்னா என்ன வரும்? அரை தான் வரும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல உள்ள அடையாளத்த போடணும். -x/2 இன்டு 1/2ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்ப இந்த 1/2 இங்க கொண்டு போயிரலாமா? இங்க வந்து இன்டு 1/2ன்னு இருக்கு. இங்க வரும்போது 3.5 இன்டு 1/2 7 ஆகிரும். அப்ப 7 ஈக்குவல் டு 12 மைனஸ் x/2ன்னு இருக்கும். அப்ப இதுல இருந்து x/2 இங்க கொண்டு வந்துருங்க. 7 இங்க கொண்டு வந்துருங்க. x/2 ஈக்குவல் டு 12 12 மைனஸ் 7 இருக்கும். அப்ப இதுல இருந்து x/2 ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ 5 இன்டு 2 10ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 10. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா நீங்க படிக்கணும். ஏற்கனவே இது எந்த டாபிக்ல பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நாம வந்து பார்த்திருக்கோம். Lங்கிறது லோயர் லிமிட், Nன்னா என்ன அப்படின்னு படிக்கணும். CFனா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, Nன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி, Fனா ஃப்ரீக்வன்சி, Hன்னா ஹைட், மீடியனை வச்சு என்ன கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சு அந்த லோயர் லிமிட், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The radius of a sector is 28 centimeter if its central angle is 135 degree. Wire is installed along its boundary at a rate of rupees 15 per centimeter. Find the total cost. ஒரு வட்ட கோண பகுதியின் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட கோணம் இருக்கு. ஓகே. இதோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். இதோட கோணம் வந்து பாத்தீங்கன்னா 135 டிகிரி. அதன் எல்லையில் 15 சென்டிமீட்டர் வீதம் வந்து என்ன பண்றோம்னா ஒரு கம்பி வந்து வைக்கிறோம். ஓகேவா? சோ அந்த கம்பி ஆகுறதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இத சுத்தி தான் நாம என்ன பண்ண போறோம்? கம்பி வந்து வைக்க போறோம். அப்ப இதுக்கு சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2r plus theta by 360. ஓகே. இப்போ இந்த பகுதிக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா? அப்ப theta by 360 into 2 pi r ன்னு கிடைக்கும். ஓகே. இங்க ரேடியஸ் வந்து எவ்வளவு? 28. ஓகே. சோ அப்ப அந்த ரேடியஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 into 28 plus
தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 135. அப்ப 135 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ வந்து 28. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 56 பிளஸ் இதை கட் பண்ணோம்னா 1 7 7 4 7 28. இப்போ இதை வச்சு இதை டைரக்டா கட் பண்ண முடியுமா நமக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வச்சு கட் பண்ணும். 1 நாள் 4, 9 நாள் 36, 90, திருப்பி 1 2 45 வரும். ஸோ 45 வச்சு 3ஆம் வாய்ப்பாடுல கட் ஆகும். 5 3 15 13. ஓகே, ஸோ 3ஆம் வாய்ப்பாடுல இதை வந்து கட் பண்ணிடலாம். அப்ப இது 56 இருக்கும். அடுத்து 3 இன்ட்டு 22 இருக்கும். அப்ப 66 கிடைக்கும். அப்ப அதோட சுற்றளவு என்ன வரும்? 56 பிளஸ் 66 போட்டீங்க அப்படின்னா 6 6 12, 11 12 122 கிடைக்கும். அப்ப இதுதான் சுற்றளவு. ஓகேவா? அப்ப டோட்டலா இத சுத்தி அளந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? சுற்றளவு வந்து கிடைச்சிரும். எவ்வளவு அளவு இருக்குன்னு. ஓகேவா? அப்போ பெர் சென்டிமீட்டருக்கு 15 ரூபா ஆகுது. அப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 122 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கு 15 ரூபா ஆகுது. அப்ப 122 சென்டிமீட்டர்னா 122 இன்ட்டு 15ன்னு போட்டுறலாம். ஆன்சர் வந்து 0ல முடியணும். இங்க எல்லா ஆன்சருமே 0ல தான் முடிஞ்சிருக்கு. சோ இப்ப இத மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ 15னா 5 2 10, 10 1 11. சோ 122, 0 3 8. சோ ஆன்சர் என்ன வரும்? 1830. ரைட். சோ எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னா 1830 ரூபாய் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். So ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 3/4 the whole square the whole power 4 equal to 9/16 the whole power 1/2 the whole power 4 whole power x square minus 2. ரொம்ப ஈஸி. அடிமானங்கள் ரெண்டையுமே சேமா கொண்டு வந்து அடுக்குகளை சமப்படுத்தி விட்டுறலாம். இதை எப்படி எழுதலாம்? இந்த 2 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 into 4 8ன்னு எழுதலாம். 3/4 the whole power 8 equal to இதை எப்படி எழுதலாம்? 9/16 the whole power 1/2 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 9/16 அர்த்தம். அப்ப 3/4. ஓகே, சோ போட்டுறலாமா? the whole power இங்க 4 இருக்கா? சோ 4 இன்ட்டு இங்க என்ன இருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு. ஓகே, அந்த x ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதிக்கலாம். புரியுதா? ஒண்ணுமே பண்ணல. இதை வந்து ரூட் எடுத்திருக்கோம் 1/2 இருந்ததுனால இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இங்கேயும் 3/4 இருக்கு, இங்கேயும் 3/4 இருக்கு. அப்போ இந்த அடுக்குகளை சமப்படுத்தலாமா? அப்ப 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கும். இதை கட் பண்ணிடலாம். 1 நாள் 4, 2 நாள் 8. அப்ப 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 பிளஸ் 2 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் 4. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 2. 2ங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஓகே, பை சார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The number of blue ink pens in 2024 is what percent less than number of red ink pens in 2025? 2024 நீல மை பேனாக்களின் எண்ணிக்கை 2025 சிவப்பு மை பேனாக்களின் எண்ணிக்கை விட எத்தனை சதவீதம் குறைவு? இந்த மாதிரி ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல 2025 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ 2024ஓட பை சார்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா? சோ அந்த சார்ட் இல்ல. அதனால இந்த கொஸ்டின் வேண்டாம். அடுத்த கொஸ்டின் செக் பண்ணலாம். ஏன்னா 2025ஓட சார்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 2024ஓட சார்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா? கொஸ்டின்ல வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் சர்டைன் டேட்டா மோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோடு வந்து 24.6 இருக்கு. மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20.1 இருக்கு. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா யூசிங் எம்பிரிக்கல் ஃபார்முலா? சோ நமக்கு என்ன தெரியும்? சில தரவுகளுக்கு முகடு வந்து 24.6ன்னு சொல்லியிருக்காங்க. சராசரி வந்து 20.1ன்னு சொல்லியிருக்காங்க. தரவின் இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே படிச்சிருக்கோம். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு படிச்சிருக்கோமா? அப்போ மோடு வந்து பாத்தீங்கன்னா 24.6. 3 இன்ட்டு மீடியன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இடைநிலை தான் கண்டுபிடிக்கணும். மீடியன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 மீடியன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மீன் எவ்வளவு? 20.1. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ 24.6 ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு 20.1 என்ன வரும்? 40.2ன்னு கிடைக்குமா? ஓகே, ஸோ இந்த 40.2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 3 மீடியன் ஈக்குவல் டு 24.6 பிளஸ் 40.2. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 64.8ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது? 3 மீடியன். இதுல இருந்து மீடியன் ஈக்குவல் டு 64.8 டிவைடட் பை 3. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 3 6, 1 3 3, 6 3 18, 21.6ன்னு கிடைக்கும். அப்போ மீடியனோட வேல்யூ வந்து 21.6. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா டேபிள் போட்டு, சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க, A and B can complete a work in 24 days and 28 days respectively. ஓகே. ஏ ஒரு வேலைய 24 டேஸ்ல முடிப்பான். பி வந்து 28 டேஸ்ல முடிப்பான். They started doing the work together, but after 6 days, A had to leave and B completed the remaining work alone. Then how many days work will be completed? ஓகே. ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா 24 நாள்ல முடிப்பான். பி வந்து 28 நாள்ல முடிப்பான். ஓகேவா? சோ இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 168 வந்து எல்சிஎம்மா கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இத 168 மாத்தணும்னா 7 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 168 மாத்தணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் உங்களுக்கு என்னது டோட்டல் ஒர்க். இது வந்து என்னது எஃபிசியன்சி திறன். A யோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. B யோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 கேக் வந்து பண்ணுவான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேலையை தொடங்கினர் 6 நாட்களுக்கு பிறகு A வந்து வேலையை விட்டு போயிடுறான். ஓகேவா? அப்ப 6 நாள் யார் வேலை பார்த்திருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து தான் பார்த்திருக்காங்க. ஏயோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவான். பியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். அப்போ ஒரு நாளைக்கு ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை கேக் பண்ணுவாங்க? 7 + 6 13 கேக் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க? 6 நாள். அப்ப எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க? 13 × 6 78 பண்ணிருப்பாங்களா? ஓகே. டோட்டல் டார்கெட் எவ்வளவு? 168. அப்போ மீதி எத்தனை கேக் இருக்கு? 168 - 78 0. 16ல 7 போனா 9. அப்ப அந்த மீதி இருக்க 90 கேக்க யாரு பண்ணிருப்பா? பி மட்டும் தனியா முடிக்கிறான். அப்படிதானே? ஏன்னா 6 நாள் வேலை பார்த்துட்டு ஏ போயிட்டான். அப்போ பி மட்டும் தனியா முடிப்பான். பியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். அப்ப 90 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 90/6 15 நாள் ஆகும். ஓகேவா? இப்ப எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மீதி இருக்க வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? மொத்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? மொத்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே எவ்வளவு நாள் வேலை நடந்திருக்கு? ஏற்கனவே ஒரு 6 நாள் வேலை நடந்திருக்கு. இப்போ பி ஒரு 15 நாள் பார்த்திருக்கான். அப்ப 6 + 15 21 நாள். அப்ப மொத்த வேலை முடிய 21 டேஸ் ஆகும். 21ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க. Two numbers have a HCF of 18 and LCM of 1512. If one of the number is 126, find the positive difference between these numbers. ரெண்டு எண்களோட மீப்போவா 18, மீச்சிமா 1512. ஒரு நம்பர் வந்து 126 அப்படின்னா அந்த எண்களுக்கு இடையிலான நேர்மறை வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. HCF ரெண்டு நம்பரோட HCF-ஐயும் LCM-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலனுக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இப்ப HCF எவ்வளவு? 18. LCM எவ்வளவு? 1512. அப்ப AB. ஓகேவா? அந்த ஒரு நம்பர் எவ்வளவு? 126. இன்னொரு நம்பர் என்னது? அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். பின்னு போட்டுறலாம். இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணோம் அப்படின்னா 2 6 12, 1 6 6, 3 6 18. சோ 1 3 3, 7 3 21. இப்ப கட் பண்ணோம்னா 1 7 7, 2 7 14, 1 7 7, 6 7 42. அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன கிடைச்சிருது? 216ன்னு கிடைச்சிருது. அப்போ ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம். ஒரு நம்பர் 126, இன்னொரு நம்பர் 216னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வரும் உங்களுக்கு? 0. 11ல 2 போனா 9. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? 1ல 1 போனா 0. அப்ப இன்னொரு நம்பர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 90. 90ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க sin தீட்டா வந்து 5 sin தீட்டா வந்து 3னா 16 tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 9 cot ஸ்கொயர் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப sin தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? அந்த 5 அங்க கொண்டு வந்தா 3/5ன்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? sin தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியஸ்ன்னு தெரியும். பிதாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப அதுபடி பார்க்கும்போது 3, 4, 5ன்னு எழுதலாம் ட்ரிப்ளெட்ஸ். ஓகே. அப்ப இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? எதிர்பக்கமா இருக்கும். 4 வந்து அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் சைடா இருக்கும். 5 வந்து ஹைப்போட்டினியஸ் கர்ணமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். நம்ம 16 tan ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும். tan தீட்டாங்கிறது உங்களுக்கு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு தெரியும். அப்போ tan தீட்டா 16 tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 16 × tan தீட்டா என்ன வரும்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா 3/4 the whole square பிளஸ் 9 × cot தீட்டா. டேனோட தலைகீழி தான் காட்டு. அப்ப tan வந்து 3/4னா காட்டு வந்து என்ன வரும்? 4/3 the whole squareன்னு கிடைக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 16 ×
த்ரீ ஸ்கொயர் எத்தனை 9/16 இது எழுதிடலாம். பிளஸ் இதை எப்படி எழுதலாம் 9 இன்ட்டு 16/9 எழுதலாம். இந்த 16 கேன்சல் 9 கேன்சல். அப்போ 9 + 16 ஆன்சர் 25 கிடைக்கும். 25ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 3 ஷிஃப்ட் நடக்கு. நம்ம மெமரி பேஸ்டு கொஸ்டினா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25ங்கும் போது 3 ஷிஃப்ட்டுக்கு நம்ம வந்து 75 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணலாம். எல்லா ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா இதே மாடல்ல தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கு, ட்ரிக்னாமெட்ரின்னு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கணும் அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரோட ஒன் லைனரும் வேணும், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் வேணும். இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் கையில மருதாணி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க, சீக்கிரமா போங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் சூப்பரா பண்ணுங்க. டார்கெட் வந்து 85 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 75க்கு மேல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. டாப்பர் வந்து 85 to 90. ஓகேவா? ஸோ ஒரு 83 to 90 ரேஞ்சில் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பார்க்கலன்னா அதுவும் தனித்தனி வீடியோஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸையும் பார்த்துருங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.